வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு. அதில் நாங்கள் அலகு ஒன்றில் குறு வினாவிட பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது வரலாற்று மூலாதாரங்கள் என்றதில் அலகு ஒன்றில் குறு வினாக்களினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் தொல்பொருள் மூலாதாரங்கள். அப்போ இதற்குரிய மெயின் வீடியோ நாளைக்கு நான் போடுவேன். அதில் போய் நீங்கள் அந்த மெயின் வீடியோவில் இந்த மேலதிக வினாக்களை பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு நான் இதை சுருக்கமாக சில வினாக்களை மட்டும் இதில் போடுகிறேன். முதலாவது, தொல்பொருள் மூலாதாரங்களை வகைப்படுத்துக. எழுத்தாவணங்கள், நாணயங்கள், சிதைவுகள், சித்திரங்கள், சிற்பங்கள், செதுக்கல்கள் தொல்பொருட்கள் என வகைப்படுத்தலாம். அப்போ இவ்வளவு தொல்பொருள் மூலாதாரங்கள் என்று எடுக்கிறோம். அடுத்த ரெண்டாவது, சாசனங்கள். சாசனங்கள் என்ன? எழுத்தாவணங்கள். அப்போ இந்த எழுத்தாவணங்கள் என்று சொல்லியிருக்க அதில் இவற்றை குறிப்பிடலாம். சாசனங்கள் என்று சொல்லியிருக்கல அதில் இவற்றை நாங்கள் குறிப்பிடலாம்னு சொன்னால், ஒன்று கருங்கல், களிமண் தட்டு, சுவர், செப்புத்தகடு, பொன்தகடு, மரப்பலகை. மூன்றாவது வினா, கருங்கல்லில் எழுதி வைக்கப்பட்டுள்ள ஆவணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கல்வெட்டு. 4, கல்வெட்டு எழுதப்பட்டுள்ள கல்லின் அமைப்பை பொறுத்து எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? அதாவது கல்லின் அமைப்பை பொறுத்து எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் 4ஆக நாங்கள் வகைப்படுத்துகிறோம். 1 குகை கல்வெட்டு, 2 குன்று கல்வெட்டு, 3 தூண் கல்வெட்டு, 4 சுவர் கல்வெட்டு. 5, கல்வெட்டுகளில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் யாவை? கற்குகைகள் பௌத்த பிக்குகளின் வசிப்பிடங்களாக மாற்றப்பட்டன. 2, அமைத்தவர்கள் பற்றிய சிறு விவரம், அவர்களின் பதவி பரம்பரை. 3, புராதன சமூக வரலாறு. 4, குடியேற்றங்களின் பரம்பல். இவ்வளவு விஷயங்களும் கல்வெட்டுக்களில் கூறப்பட்டு இருக்கின்றது. அடுத்தது 6வது, பனாகடுவ செப்பு சாசனம். இதனை எழுதிய மன்னன் முதலாம் விஜயபாகு. அதில் கூறப்பட்ட விடயம் என்னென்றால், முதலாம் விஜயபாகுவிற்கு உதவி செய்த சித்தாரும்பி புத்தநாயக்க என்னும் தளபதிக்கு நன்றி கடனாக வழங்கப்பட்ட பரிசுகள், சலுகைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. இது எழுதப்பட்ட காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 12ஆம் நூற்றாண்டு வரையான வரலாற்றை அறிய உதவுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.